யாரை சொல்றீங்க எண்ணிக்கையில் சிறுபான்மையா இருக்காருன்னு? ஆளுங்கிட்ட குடும்பம் தான். என்னைக்கு சிறுபான்மை தானே அவங்க. இல்ல அந்த சதின்றதை யாரை சொல்றீங்க? திராவிடம் தான். நாங்க இரண்டு பேரும் இணையக்கூடாதுன்னு திராவிட நினைக்கிறாங்க. பிரித்து இருப்பது தான் லாபம் நினைக்கிறாங்க. ஆமா சார், இப்போ திருமாவளவன் சொல்றாரு சார், விசிக்கா இருக்கிற இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தான் பேசுறாரு. அவர் கட்சியை நடத்தாரு. அவர் சொல்றாரு, அவர் அந்த மாதிரி சொன்னாரா? நான் தாழ்த்தப்பட்டவர், நான் எழுச்சி தமிழ் சொல்றாரு. ஆள் கடத்தல், வழிப்பறித்திருடன், பொட்ட மூர்த்தி நம்பர். ஜூம் பண்ணுங்க சார். ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ளைய வெட்டிட்டாங்க, வெட்டினவங்க தெரியும், ஆனா நான் போலீஸ்ல அவங்க பேரை சொல்லல, சொன்னா என்னை வெட்டுருவாங்க அப்படின்னு புகார நான் வாபஸ் வாங்கிட்டேன் சார். உங்க செருப்படுத்த நீங்களே அடிச்சிங்க. அத்தகைய சமூகத்தில் தான் நம்ம சமூகம் இருக்கு. வணக்கம், இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு 2 இடங்கள்ல உங்களை பார்க்க முடிஞ்சது. ஒன்று கும்பகோணத்துல நடந்த ஒரு மாநாடு மற்றும் வள்ளூர் கோட்டத்தில் நடந்த சாதிவாரி கணக்கு வலியுறுத்திய மாநாடு. அதுல 2 ஒரு பொதுவான ஒரு கேள்வி. நீங்க ஒரு சமீப காலங்களில் நாம் தமிழருக்கு ஆதரவாக பல்வேறு மேடைகள்ல தோன்றீங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. இப்போ இங்கிருந்து இந்த பக்கம் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியோட நீங்க ஒரு நெருக்கம் காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. நானுமோ போய் ஏதோ கம்மவர் மாநாடுலயும் ரெட்டியார் மாநாடுலயும் கலந்துக்கிற மாதிரியா? அங்க இல்ல ரெட்டியாருங்கள்லாம் ரொம்ப அவங்க சேவை நமக்கு தேவை, நம்ம நாட்டை அவங்க தொடர்ந்து ஆளணும், தெலுங்கு பேசுறவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழனுக்கு லாய்க்கு இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் சொல்றீங்க. வள்ளூர் கோட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் பல்வேறு தமிழ்ச்சாதிகள் அதில் கலந்துக்கிறாங்க. ஒரு பறையராக நானும் கலந்துக்கிறேன். அதில் கலந்துக்கின்னு நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இருபெரும் சாதிகள் நாம பறையரும் வன்னியரும். இல்லை, அதுக்கு முன்பாக நீங்கள் கும்பகோணம் மாநாட்டிலே ஃபர்ஸ்ட் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி வள்ளூர் கூடத்துல, அதுக்கப்புறம் இந்த மாநாடு பறையனும் வன்னியரும் ஒன்றாக சேரணும், சேர்ந்தால் நம்ம தமிழகத்தை நம்ம தான் ஆள முடியும்லாம் பேசுனீங்க இல்லையா? பொதுவா இன்னொரு கேள்வி என்னன்னா, வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் இவர் வன்னியர்களுக்கும் ஒரு இடைவெளி அதிகமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னாவே இல்லை. அது ஒரு இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்களுக்கு அதை விட்டுருங்க. வன்னியர்களுக்கும் பறையருக்கும் என்ன பிரச்சனை? அதைத்தானே இவங்க சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் பிரச்சனை இருக்குன்றாங்க. நான் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைங்கிறேன். அதாவது சார் ஒவ்வொரு சாதியிலையும் ஒரு 4 பேர் இருப்பான் சார். அந்த சாதியில ஒரு தனிப்பட்ட நபர், எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஆதிக்க எண்ணம் இருக்கும். வன்னியர்லயும் இருக்கும், பறையர்லயும் அடங்க பாத்திரம்டான்னு இருக்குங்க. அந்த மாதிரி ஆதிக்கம் எண்ணம் கொண்ட ஒரு சிலர் செய்கிற தவறு ஒட்டு மொத்தமா அந்த சமூகமே அந்த தவறு செய்து நம்ம சொல்லக்கூடாது. பிரச்சனைக்கு அடியே ஒருத்தனை தவறு செய்யறவன் குற்றவாளி, அவனுக்கு ஏன் சமூக பாதுகாப்பு தரணும்னா? அப்போ அப்படி வன்னியர் சமூகத்துல இருந்து பறையர் சமூகத்துல இருந்து பிரச்சனைகள் நடக்கிற போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம் மேல்பாதியில துர்வாதி அம்மன் கோயில கூட்டிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஒரு நாள் 2 நாள் திருவிழா போய் போய் சாமி கும்பிட்டு வர்றதுல என்னங்க பிரச்சனை? அதை நம்ம பேசி தீர்த்துருந்தோம்னா இன்னைக்கு பூட்டு தொங்காது இல்லைங்க. அப்போ இந்த பூட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததா இல்லையே? இன்னும் பிரிவு அந்த பூட்டு 2 சமூகத்துக்கும் இருக்கிற அந்த பிரிவு, அந்த எதிர் உணர்வை அதிகரித்து கொண்டே போகிறது இல்லை. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி 4-5 பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டோம்னா, நாம சேர்ந்து நின்னோம்னா, நம்ம சொல்றவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 84-85 தொகுதிகளில் இந்த இருபெரும் சமூகங்கள் இணைந்து நின்னா அவங்க தான் வெற்றி வாய்ப்பு. அப்போ மருத்துவர் கேட்டார்ல, 10.5% நான் போய் யாருக்கிட்ட கேட்கறது, எனக்கு வெக்கமாகுது, அவமானமாகுதுன்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பெரும்பான்மை சமூகம், நான் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துல ஒண்ணு, நான் போய் எண்ணிக்கையில் சிறுபான்மையா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்கணுமா? யார சொல்றீங்க எண்ணிக்கையில் சிறுபான்மையா இருக்காள்னு? ஆளுங்கிட்ட குடும்பம் தான். எண்ணிக்கை சிறுபான்மை தானே அவங்க. அது ஒரு அரசா தானே பார்க்கணும். அது எப்படி நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா? இல்ல, இப்போ ஊர்ல ஒரு சமூகம் ஒரு 500 பேர் இருப்பான், ஒரு சமூகத்துல ஒரு 5 பேர் இருப்பான்.
அந்த ஊர் தலைவராகவோ அல்லது அந்த 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 பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து, நான் வந்து அரசியல் ரீதியாக இருக்கிற உள்ளாட்சித்துறை பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும்ல, அதுல யார் தலைவரா இருப்பா? 5 பேர்ல இருந்து ஒருத்தர் கொடுத்துருவாங்களா? ம். சொல்லுங்க சொல்லுங்க சார், கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெரும்பான்மை சமூகத்துல தான் ஒருத்தன் ஊர் பஞ்சாயத்துல இருப்பார்ல, நல்லது கெட்டது பாக்குறதுக்கு. அது இயல்பு தானே. அப்போ தமிழகத்துல இருக்கிற 2 பெரும்பான்மை சமூகங்கள், நாங்க வந்து 22.5, வன்னியர்கள் 14.5 ஒரு கணக்கீடு சொல்றாங்க. எக்ஸாக்டா கணக்கீடு இல்லை, ஏன்னா 1931 சாதிவாரி ஆமா, அதுக்கு தானே இப்ப கணக்கீடு சாதிவார வச்சுதான் கணக்கெடுப்பு சொல்றீங்க. நாம வந்து இப்ப இடஒதுக்கீட்டையே அளந்துட்டு இருக்கிறோம். பழைய படி வச்சுதான். இப்பெல்லாம் படிலாம் மாறி ஐஎஸ்சி முத்திரெல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம பழைய படியை வச்சுன்னுக்கிறோம். அப்போ இந்த இருபெரும் சமூகங்கள் இணைஞ்சிடக்கூடாதுங்கிறங்க ஒரு சதி நடக்குது. இல்ல, அந்த சதின்றதை யார சொல்றீங்கன்னு கேக்குறேன். திராவிடம் தான். ம். நாங்க இரண்டு பேரும் இணையக்கூடாதுன்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க. பிரித்து இருப்பதுதான் லாபம் நினைக்கிறாங்க. ஆமா சார், இப்போ திருமாவளவன் சொல்றாரு சார், விசிகா இருக்கிற இடத்துல திருமாவளவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தானே பேசுறாரு. அவர் கட்சியை அதுதான் நடத்துறாரு. அவர் சொல்றாரு. அவர் அது மாதிரி சொன்னாரா? நான் தாழ்த்தப்பட்டவர்னு நான் எழுச்சி தமிழர்லாம் சொல்றாரு. பறையன் வந்த செருப்பால் அடின்றாரு. பறையன் பார்த்து எவனும் என் பின்னாடி வராதிங்கன்றாரு. ஏங்க, அவரு நான் வானானா விட நீங்க அவரை வந்து வாலிட்டு அது போய் அதுல சொருவுறீங்க. எப்படி இது சொன்னாரா? அவரு நான் பறையர்னு, இல்லை நான் பறையர் சமூக மக்களுக்கான தலைவர்னு சொன்னாரா? அவர் தான் எழுச்சி தமிழர், நான் ஒட்டுமொத்தமா வந்து பிற கோள்களில் வசிக்கின்ற தமிழர்களுக்கும் நான் தான் தலைவர் தானே சொல்றாரு. நீங்க போய் அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பறையருக்குள்ள அவங்களே சொல்றாங்க எனக்கு ஜாதி வட்டத்தில் அடக்கிறாங்க, ஜாதி கட்சி கிடையாது. அப்புறம் அவர் போய் ஏன் பறையர் கோச்சு போறாரு? அதால ஒரு பெரும் சமூகம் சார். நான் வந்து நாங்க பெரும் சமூகம், இங்க சிறு சமூகத்தை நாங்க மிதிப்போம்லாம் சொல்ல வரல. பெரும் சமூகமா இருக்கிறோம், நாம ஆளணும். இதுல வந்து எண்ணிக்கை சிறுபான்மை மக்களிடம் உரிமைகள் பாதுகாக்கப்படணும். இவங்களை துரத்தணும்லாம் நம்ம வந்து சொல்லலை. ஏன் நம்ம வந்து கெஞ்சிற நிலையில் இருக்கிறோம், நாம கொடுக்குற நிலைக்கு வரணும். அப்போ இந்த 2 சமூகமும் சார் அரசியல் ரீதியாக நீங்க அதிகாரத்தை கைப்பற்றத்தை கூட விடுங்க சார். 2 சமூகம் சார், 2மே ஏழை சார். ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சண்டை வருது, ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது சண்டையே வரக்கூடாதுலாம் இல்லை, உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது அங்கொன்றும் இங்கொன்றும் சண்டைகள் வருவது இயல்பு. தேவையில்லாத பல சண்டைகள் வருது இல்லை. இப்போ ஒரு நாள் கோயிலில் போய் கும்பிட்டு வந்தா என்ன இருக்குது? ஒன்றும் ஆகுது இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரி பல தேவையில்லாத சண்டைகள்லாம் வருது. அதுல இந்த இப்போ வன்னியர் பக்கம் ஒரு 10 பேர் கேஸுக்கு போறான், எஸ்சி பக்கம் ஒரு 10 பேர் கேஸுக்கு போறான் சார். இந்த கேஸை கடைசி வரை இயக்கம் பார்க்குமா? ஃபர்ஸ்ட்ல பெயில் கீழ் எடுப்பாங்க சார். அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியில அது நடந்துடும். எனக்கு தெரிஞ்சு விசிகாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவன் வீட்டில் இருக்கிற செயின், மோதிரம், கொலுசு, மூக்குத்தி எல்லாத்தையும் அடுக்க வச்சு தான் இண்டிவிஜுவலா அவங்க ஜெயிலேருந்து வந்துடணும். இந்த பக்கமாவது கொஞ்சம் ஆர்கனைஸாக இருக்கிறாங்க. ஆனால் சரி, ஆர்கனைஸாக ஆகி பெயிலில் கூட எடுத்துறாங்க சார். இவன் சொந்த காசை போட்டு பெயில் எடுத்துறான். ட்ரெயிலுக்கு எவன் சார் நடப்பான்? இண்டிவிஜுவலாக ஒருத்தர் தான் நடக்கணும். அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது? என்ன நம்ம ஒன்றா பெரிய 2 பேரும் நீ மிட்டா மிராசு நான் அடிமையா, இல்லை நான் அடிமை நீ மிட்டா மிராசா, பண்ணையார் என்ன கொடுமைப்படுத்துறாரா? ஒன்றும் இல்லை. நீயும் கோமனம் கட்டி கூலி வேலை செய்யற கைனி இல்லை. இப்போ எங்கள் ஊர்லலாம் சார், இப்போ நான் செங்கல்பட்டு மாவட்டம், எங்களுக்கு நிலம் இருக்கு, வன்னியருக்கு நிலம் இருக்கும், பக்கத்து கைனியாக தான் இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் இப்போ எங்கள் கைனியில் ஆள் இல்லைன்னு வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற வன்னியர் வந்து எங்களுக்கு செய்வார். அவருக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்க, இப்போ எங்கள் கைனில இருந்து ஆளுங்க அங்கே செய்வாங்க. ஒன்றும் பண்ண தான் இருக்கிறோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ள கிடையாது, வெளியில ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் எங்களுக்குள்ள இல்லை. இதை விட பல பகுதிகளில் கூலி வேலை செய்யற வன்னியர்களும் கூலி வேலை செய்கிற பறையரும் இருக்கிறாங்க. ஏன்னா சொத்து வச்சுக்கிற நாங்களே அடிச்சுக்க மாட்டோம். உங்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை? இப்போ சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கின்னு என்ன அப்புறம் எத்தனை நாள் எடுத்துட்டு போறோம்? இப்போ நீ ஒரு கேஸ் வாங்க, உன் பிள்ளைக்கு ஒரு கேஸ் வாங்குறது நீ விரும்புவியா? உன் பிள்ளை காலேஜில் படிக்கிறான், அவன் பேரில் ஒரு கேஸ் வாங்கணும், அரசு வேலை கொடுக்குதோ கொடுக்கலையோ, நாளைக்கு எப்பா கேஸ் ஆச்சுன்னா அப்புறம் வந்து பிரச்சனைப்பா, என்னப்பா இது, என்னப்பா என்ன ஆகிட போகுது? சரி, ஒன்றா தான் இருப்போமே. இப்போ உடனே இவனும் பொண்ணு கொடுப்பாருங்களா? இவனுங்க இப்போ இந்த மாநாட்டில் போய் பறையரும் வன்னியரும் ஒத்திமையா இருக்குன்னா, வன்னியரும் பறையரும் ஒத்திமையா இருக்குன்னா, மூர்த்தி வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கொடுத்துருவாங்கண்ணா. ஏன்னா சுற்றி அதான் பிரச்சனை அவங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், இல்லை அவங்க சமமா ஆகிறதுக்கு வந்து ஒரு கலப்பு திருமணம் தானே காரணம் சொல்றாங்க சார். அதுதானா சார் பிரச்சனை? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு பறையர் சார், கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஏழ்மையின்மை இருக்கிற ஒரு பறையருக்கு பொண்ணு கொடுத்துருவேன் சார். படிக்காம இங்கே அக்கு தொக்கு வேலைக்கு அங்கங்கே போயிருக்கிறாரு.
சொந்த சமூகம் தானே அது. அவனை பார்த்து கொடுங்க. நம்ம அப்பதான் சமூகத்துல ஒரு சம அந்தஸ்து நிறுவனம் ஒத்துப்பனா. இல்ல பறையர்கள் இன்னொரு சமூகம் இருக்குது, அந்த சமூகத்துக்கு பொண்ணு கொடுத்துருமா சார்? காதலுங்கிறது யாரையும் கேட்டு வர்றதில்லை சார். அது வந்து இப்போ பறையர் வீட்டில் இருக்கிற பொண்ணுன்றதால பையன்றதால எப்பா காதல் தான் இப்போ பண்ணுப்பான்னு விட்டுருவாங்களா பறையர் வீட்டில்? முதல் தடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் முடியலன்னா சரி இது முடிச்சா சரி போ அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வச்சுங்க. பறையர்கள் எல்லா இடத்துலயும் ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுங்க. சரி சொல்லி கிள்ளி பார்த்தா ஒன்றும் திருந்த மாட்டான், இழுத்து நிறுத்து ஓட்டான், அசிங்கமாயிடும், சரி கல்யாணம் பண்ணி வச்சிரும். அப்படிதான் சார் நடக்கும். இது எல்லா இடத்துலையும் நடக்கும் சார். நீங்கள் வந்து நான் பர்சனலாக ஒரு எங்கள் சமூக தலைவர் வீட்டிலேயே ஒரு சம்பவம் நடந்தது. அது நம்ம வெளியில் சொன்னால் ரொம்ப இது அந்த மாதிரி ஸ்டேட்டஸும் இங்கே முக்கியம். உடனே இவங்க பொண்ணு கொடுத்துருவாங்களா? ஏன்னா அதில் என்ன ஸ்பெஷலாக இருந்தாங்கதா? நான் வந்து ஆக்சுவலி எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பிற சமூகத்தில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்வதை தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏதோ இப்போதான் முதல் தலைமுறை ரெண்டாவது தலைமுறை படிச்சு மேலக்கெல்லாம் வரோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே நம்ம அகத்த பொண்ணு மாமா பொண்ணு நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணோம்னா இல்லை நீங்கள் சொல்றது பிற்போக்குத்தனம் சொல்ல மாட்டாங்களா? இல்லையா சொல்கிறவன் சொல்லிட்டேன் சார். அவனுக்கு என்ன ஆகுது? அவன் கொடுத்துருவானா? பிற்போக்குத்தனம்னு பேசுகிறவன் வக்கு தொக்கா இருக்கிற அவன் சொந்த சாதி சார், சொந்தக்காரனுக்கு கொடுக்க மாட்டான் சார். சொந்த அத்தை பிள்ளைக்கு அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன படிச்சிருக்கான், வருமானம் என் பொண்ணு என்ன படிச்சிருக்கு, அவளை நான் எப்படி வளர்த்தேன் கொடுக்க முடியுமா? சொந்த அத்தை பிள்ளைங்க காலங்காலமா அத்தை பிள்ளைய மாமா பிள்ளைய கட்டுறதானே இயல்பா நம்ம இருக்கிறோம். அதையே கொடுக்க மாட்டான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம படிச்சுட்டு கிடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களை அதுக்குன்னு நம்ம வந்து காதலுக்கு எதிரானவர்கள காதலிச்சா நம்ம வந்து அவங்க பக்கம் நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கருத்தியல் ரீதியா நான் சொல்றேன். எல்லாருமே அப்படிதான் சார். சார் ஒரு அருந்ததியார் இன்னொரு வீட்டுல கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். இயல்பா அப்படிதான் இங்க ஒரு கலாச்சாரம் வந்து அதே மாரி தமிழகத்துல பல கலப்பு திருமணம் நடந்திருக்கா இல்லையா? பல பேர் நல்லா வாழ்றானா இல்லையா? அதால அது அது ஒரு விஷயம். உனக்கு பொண்ணு கொடுத்துருவாரா? நீ கொடுத்துருவியா ரோட்ல போறவனுக்கு? சொல்லு பார்ப்போம். அப்போ அதால இது எல்லாம் இந்த முயற்சியை உடைப்பதற்கு நான் பல இடங்கள்ல பேசணும்னா அவரு மருத்துவர் மீது நான் ஏதாவது 4 வார்த்தை பேசுவேனா அப்படின்னு போட்டு போட்டு அதை துருவுறானு வந்து ஒரு காலத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர் கூட்டம் நடத்துறாங்க தான். இப்ப என்னன்ற அவங்ககிட்ட ஒரு மாற்றம் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு மாற்றம் வந்து அன்புமணி அவர்கள் சொல்றாரு, ஒரு பட்டியல் எங்களுக்கு ஆதரவு அளித்தான் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை நாங்க முதல்வராக்குன்றாரு. இதை விட என்ன வேணும்? செந்தமன் சீமான் சொல்றாரு, ஒரு எஸ்சியை நாங்க முதல்வராக்குறேன்றாரு. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஒரு 36 லட்சம் ஓட்டை வாங்கினவர், 14.5% மக்கள் தொகை கொண்ட இன்னொரு சமூகம். நம்ம வந்து ஒரு 22% 22 ஒரு 14னா 26 36, அவங்க ஒரு 8%. அப்படி கணக்கு போட்டா எங்கேயோ போய் நிக்குது இல்ல? இப்போ வந்து இந்த கூட்டமைப்பில் உருவாகி ஒரு முதல்வர் வர்றாருன்னா அவர் முதல்வருக்கான பவர் அவருக்கு இல்லையா? சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் வேண்டாதவனுக்கு பேசுற வேலை. அதாவது பாமகவை எதிர்ப்பதுதான் விசிகாவின் அரசியல், அவர்களுக்கு எதிராக பேசுவதுதான் விசிகாவின் அரசியல். இங்க ஒரு மனநிலை இருக்கு. அந்த மனநிலையை உடைச்சு அந்த தொண்டர்களையும் அப்படியே பழக்கிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு கேட்கறேன்ல சார், ஏன் நம்புற அது பாருங்க. நான் அந்த பாமக மாநாட்டில் பேசணுன்றதுக்காக அந்த கடைசி இந்த மாநாட்டில் பேசினேன். ஆமா பாருங்க, கும்பகோணம் மாநாட்டில் பேசினது. ஆள் கடத்தல் வழிப்பறி திருடன் பொட்ட மூர்த்தி நம்பர் பாருங்க, ஜூம் பண்ணுங்க. அது இதுலயே போட்டிருக்கோம். ஆமா, இந்த நம்பரை மட்டும் இது பண்ணுங்க, ஏன்னா இதை பார்த்து 4 பேர் பண்ண போறான் சார். இதை போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான் சார் பல பேர் விடுதலை சிறுத்தையில. என் நம்பரை பரப்புறாங்க. இது இல்லாமல் இன்னொரு 2 நம்பர் இருக்குது. அந்த நம்பரையும் இந்த மாதிரி போட்டு வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அப்புறம் வந்து எக்ஸ் தளம், இதில் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் மேலே ஃபோன் பண்ணுறோம். ஏய் நான் கூட்டி கொடுக்குறேன். இன்னும் கூட்டி கொடுக்குறதுன்னு பெரிய டிகிரி வாங்குற மாதிரியும் என்ன கூட்டி கொடுக்குறேன்? ஏய் ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையை என்கிட்ட சொல்கிறீங்க. புரோக்கர் பயில்வான், வெளிப்படையாக சொல்லுறேன், மாமா பயில்வான், பொம்பளை புரோக்கர், தோல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பேசுகிறான் என்கிட்ட. கூட்டி கொடுக்குறேன், இதை விட நீ வேற வேலை செய்யலாம், ஏன்டா தம்பி கூட்டி கொடுக்குற வேலை செய்யலாம் சொல்றியாடா அப்படின்னா அதை எடுத்து போட்டு பெருமையா ஏர்போர்ட் மூர்த்தியை மிரட்டினார்கள். கூட்டி கொடுக்குறது மிரட்டுறதாடா? இப்போ அந்த மாதிரி நீ கூட்டி கொடுத்த லிஸ்ட்லாம் நான் சொன்னா இது எவ்வளோ அசிங்கமா இருக்கு. ஒரு சொந்த சமூகம் சார். அதை எப்படி இந்த எங்க சகோதரர்களை மூளையை மாற்றி வச்சிருக்கான் பாரு.
இப்போ மூர்த்தியும் பறையன் தானே சார். தமிழ்நாட்டில் பறையன்னு சொல்லி திரிகிற 2-3 பேர்ல நான் முதன்மையானவன் நான். ம். இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பல மீடியாக்கள்ல பேசணும்ல, பறையன்ற வார்த்தையை டைரக்டா பேசுவேன். வாலண்டியரா அந்த வார்த்தையை மூர்த்தி கொண்டாடுவேன். பறையனா போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஆ. வாலண்டியரா அந்த வார்த்தையை கொண்டாடுவேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து, ஏன்னா எங்கால் வந்து அந்த வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தை, அது அசிங்கமான வார்த்தை, நம்மளை திட்டுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு இவன் வந்து நினைக்கிறான் சார். அதை வந்து ரெட்டமலை சீனிவாசன் சொல்ற மாதிரி அது வந்து கேவலமான பேர் இல்லடா, அது புனிதமான பேர்டா. யாராவது உன்னை பறையன் யாருன்னு கேட்டா நான் தான் பறையன்னு சொல்றான்னு ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாருல்ல. அதற்காகவே நான் இது வந்து அங்கங்க பேசுவேன். இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் இருக்கட்டும், பல இடங்கள்ல பறையர் என்ற வார்த்தை சகஜமா பேசப்படுகிறதுன்னா அதுக்கு முழு பெருமையும் என்னதான் சார், நான் தான் அது காரணம். அப்படி இருக்கிற போது ஒரு சொந்த சகோதரனை நீ பறையன்னா அதாடா பேசுறவன் பறையனா இருக்கிறான். அந்த அளவுக்கு மூளை சிலையை செய்து ஒரு சமூகத்தை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். இதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு, எப்பா நீங்க வண்டியரா நாங்க பறையறப்பா, நீங்க முதலியாரா நீங்க போனாரா நாங்க பறையறு, என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு ஒரு சகஜ நிலைக்கு உண்டாக்குறேன் சார். சார் இன்னொருத்தன் என்னை கேவலமா பேசுறதை விட நானே என்னை கேவலமா நினைக்க கூடாது. அவனை மாதிரி நான் அப்படின்ற ஒரு நிலையை, சகஜ நிலையை உண்டாக்கணும்னு நாம வந்து இங்க ஒரு ஒரு அமைதி நிலை உண்டோம் சமூகத்துல. சார் எவ்வளவு நான் தான் சண்டை போடுவோம். இப்ப சண்டை எதுக்கு சார் போடுறோம்? சண்டை போட்ட பிறகு ஒரு அமைதியா இருக்கு தானே சண்டை போடுறோம். சரி, இது பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே தானே போகும். வட தமிழகத்துல இந்த பக்கம் பிரச்சனை, நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா தென் மாவட்டத்துல வந்து 2 இவங்களுக்கு நடுவில் பிரச்சனை, இந்த பக்கம் முக்குளத்தூருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, அந்த பக்கம் போனா பெர்னாண்டஸுக்கும் நாடாளுமன்ற, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிரிஞ்சு தானே. அந்த பிரிவுக்கு காரணம் நீங்க இன்னும் திமுக போன்ற கட்சிகள் தான் சொல்றீங்க. ஆமா சார், திராவிட கட்சிகள் தான் சார். நம்ம நீதிமன்றம் ஏறி பார்த்தவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. ஒரு வாய்தாக்கு போனால வாரண்ட் போட்டுருவான், அடுத்த வாய்தாக்கு நீ போய் வாரண்ட்டை ரீகால் பண்ணணும். அதுக்குள்ளே போலீஸ் இவனை பிடிச்சி போய் போடணுன்னாங்கன்னா மறுநாளே நீ வாரண்ட் எடுத்துட்டு வந்து உன்னை பிடிச்சி போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பவும் நீ பெயில் எடுக்கணும். அப்படி பல சிக்கல்கள் சார். நீதிமன்றத்துக்கு போனவனுக்கு தான் இது தெரியும், இல்லை வழக்கறிஞர்களுக்கு இது தெரியும். சும்மா அங்காட்டே தாட்டு புட்டு குச்சி நாங்கள் பெரிய நீங்கள் அடிச்சு கீச்சிட்டீங்க பாரு, அடிச்சா ஆட முடியல சார். ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ளைய வெட்டிட்டாங்க, வெட்டினவங்க தெரியும், ஆனா நான் போலீஸ்ல அவங்க பேரை சொல்லலை, சொன்னா என்னை வெட்டுருவாங்க அப்படின்னு புகாரை நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சார். உங்க செருப்படுத்த நீங்களே அடிச்சிங்க. அத்தகைய சமூகத்தில் தான் நம்ம சமூகம் இருக்கு. பாத்துருவோண்டா தீத்துருவோண்டாலாம் இல்லை. ஒவ்வொரு சமூகமும் ஒரு சமுதாய நிதினு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு ஊர்லயும் இந்த மாதிரி சண்டை வந்தா பாத்துருவோண்டா அப்படின்னு எல்லா ஊர்லயும் இருக்கு சார். பெரும்பாலும் ஒரு பறக்குடியில் அந்த மாதிரி காட்டுங்க, சும்மா வாயில நாங்க நினைத்தால் அவரை உடனே குத்திடுவோம் கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு வேற ஊர்ல மீட்டிங் போட்டு இந்த ஊருக்கு கொண்டாந்துருவாங்க. அந்த ஊர்ல நேற்று நீங்க தான் மீட்டிங் போட்டு வெற்றி வந்தீங்களா அப்படின்னு இந்த உள்ளுக்குள்ள பகையை உண்டு பண்ணி இந்த சார் 2 பேருக்கு முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடை களைவதற்கான வேலையை செய்யணும். அதை வந்து ஊதி பெருசாக்கி அதுல அந்த நெருப்புல குளிர்காயக்கூடாது நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்குதான் முக்கியம். நீங்க இந்த மாநாட்டுல, ஆமா, அதுக்குதான் வந்து இந்த மாநாட்டுல போய் இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் திமுக அரசு செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப நான் சொல்றேன்ல, நான் 22.5 அது தெரிஞ்சிடும் அப்படின்னு. நான் 22.5 எனக்கு வந்து நீ வந்து பறையர்ல 1, சக்கிலேர்ல 1, தேவேந்திர குல வேளாண்ல 1 அமைச்சர் கொடுத்துருக்க. எவனோ ஒரு ஆள் 8 பேர் 9 பேர் இருக்கிறான். நம்ம யாரங்க? எப்படி அவனுக்கு 9 பேர் கொடுத்த? அவன் கணக்கு என்ன எடு, அவங்க ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட முடியல. அதுதான் சிக்கல். அந்த சிக்கலுக்காக தான் வந்து இது வந்து மாநில அரசுகிட்ட இந்த உரிமை இல்லை, மத்திய அரசுகிட்ட இருக்கு. இந்த ஒயின் ஷாப்லாம் மூணுன்னு சொன்னதுக்கு எப்பா இந்தியா ஃபுல்லா மூட்டோம்பா. ஏதோ ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லு, அதான் இந்த சேட்டு கம்நாட்டி அவனை நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு, அவனை நிறுத்த சொல்லு, நானை நிறுத்துறன்ற மாதிரி அதிகாரம் நம்ம கையில இருக்கிற போது இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எல்லா ஒரு 6-7 மாநிலங்கள் பக்கத்துல ஸ்டேட் கூட எடுத்துறாங்கல்ல. பீகார்ல எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்துறாங்க, ஆந்திராவில் எடுத்துறாங்க, கர்நாடகாவில் எடுக்க போறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7-8 ஊர்கள்ல இது எடுத்துறாங்கல்ல. அப்போ அந்த கணக்கெடுப்பு எடுத்து சார், நீதிமன்றம் வந்து ஒரு காலத்துல இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது. இப்ப நீதிமன்றமே என்ன சொல்லுது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கயா சார். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சாதி தலையை எண்ணுவதில்லை சார். அதை முதல்ல பேசிக்கா இங்க இருக்கிறவங்க எந்த லூசு பயல்களுக்கு எவனுங்க புரிய மாட்டேங்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, அதுல எல்லாரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைப்பாங்க சார். எஸ்சிக்கு மட்டும், எங்களுக்கு மட்டும்
எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறான், என்ன வேலை செய்யறான், ஆண்டு வருமானம் இல்லை, என் வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, என்னோட பொருளாதார நிலை என்ன, அதை வந்து கணக்கு பண்ணிப்பாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாம என்ன கேட்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்புன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எங்களை பத்தி டீட்டெயில் எடுக்கிறான்ல, அதே மாதிரி எல்லா சமூகத்தை பத்தியான டீட்டெயில எடுப்பாங்க. எடுத்துட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த சென்சஸ் எடுக்கிற போது, இது ஸ்டேட்டஸ், அது எடுக்கிற போது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த 10 ஆண்டு அரசு நலத்திட்டங்கள் வந்து இடஒதுக்கீடு எல்லாம் போய் சேர்ந்து இவங்க நிலையில மாற்றம் வந்திருக்கா இல்லையா. அப்போ இந்த இடஒதுக்கீட்டு சிஸ்டத்தை கூட்டணுமா குறைக்கணுமா, இது சும்மாவே கிடக்கா, இவங்க யூஸ் ஆகுதா இல்லைன்னு ஒரு அந்த பொருளாதார வாழ்நிலையை, சமூக பொருளாதார நிலையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லுது. ஒரு காலத்துல இதுக்கு எதிராக இருந்த நீதிமன்றங்கள், சும்மாவே வந்து தண்ணி பாய்ச்சினீங்க, அந்த தண்ணி கை நிலுக்குதா இல்ல ஓட்டையாகி வெளியில எங்கன்னா போதா, பயிர் வளருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதால இந்த கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொன்ன பிறகு, எல்லாரும் எடுத்த பிறகு இவங்க என்ன சொல்றாங்க, பீகார் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் நீக்கிடுச்சு. அது நீக்கல, இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை அவங்க செஞ்சாங்க. அந்த மாற்றம் அவங்களுக்கான உரிமையில இல்லை, அது மத்திய அரசு செய்யணும்னு தான் சொல்லிச்சே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமையோ இல்லை அந்த சென்சஸோ பொய்ன்னு அவங்க சொல்லல. அதை அவாய்ட் பண்ணல, நல்ல சொல்லலை. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் போய் சொல்றோம், அங்க நீக்கிட்டாங்க தெரியல, கேன்சல் ஆச்சு தெரியலன்னு முதலமைச்சர் போய் சொல்றாரு. அப்படி இல்லை, நாங்க பெரும்பான்மை சாதி சார், நாங்க எங்களை எண்ணுன்றோம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து பறையர், வன்னியர், நாடார், முத்தரையர், தேவர், கோனார், அந்த மாதிரி பல தமிழ்ச்சாதிகள்லாம் வந்துடும். நம்ம எங்களை எண்ணுப்பா அப்படின்னு தமிழ்நாட்டில் ஜாதியெல்லாம் சொல்றோம், சமூகம்லாம் சொல்லுது. என்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, என்னை தானே என்ன சொல்றாங்க, இல்லை எங்களில் பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் எடுக்கக்கூடாதியா, எங்க வந்து என்ற அப்படின்னு சொன்னா கூட, நீங்க பாதி பேர் எடுன்றீங்க, பாதி பேர் எடுக்காதன்றா, எதுக்கே பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கிற பல முனைகளிலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு பிறகு ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? இப்போ 10.5% வன்னியருக்கு ஏன் கெட்டுது, என்ன எதன் அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த, 10.5க்கு அதிகமா இருக்கிறாங்களா இல்ல கம்மியா இருக்கிறாங்களா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது. 1931 எடுத்த ரெக்கார்டை வச்சு பழைய உருட்டியே உருட்டினுக்கிறோம். எப்படி இது சரியா இருக்கும்? அதால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு அன்னைக்கு பாமக சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து சமூக சமுதாய நல்லிணக்க சோழ மண்டல மாநாடுன்னு அந்த நான் மட்டும் கலந்துக்கல, பறையர், அதே மாதிரி முத்திரையர், தேவர், அந்த மாதிரி பல சமூகத்துல இருந்து கலந்துக்கினாங்க சார். அன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து நம்ம குழந்தை அரசன் கலந்துக்கினாங்க. குழந்தை அரசனை அவனும் திட்ட மாட்டான், அவரும் பறையர் தானே. இன்னும் சொல்ல போனா நானாவது திருமாவின் அரசியலுக்கு எதிர்நிலையில இருக்கிறவன், அவர் கூட இருக்கிறாரு. திருமாவளவனுக்கு பாராட்டு விழா எல்லாம் பண்ணவர், இன்னமும் திருமாவளவன் கூட இருக்கிறது. அவர் வந்து அங்க நான் வந்து ஒரு பறையரா நிக்கிறேன். இந்த ரெட்டை கிளாஸ் எல்லாம் அன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒழிச்சாரு. இன்னி வரைக்கும் ராமதாஸ் அந்த சாதி ஒழிப்பு, அந்த பறையரை சமமாக நடத்துறதுல உறுதியா இருக்காரு. அதால நான் அவர் கூட நிக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு சார். அவரை விட்டுறாங்க. 2 சமூகம் ஒத்துமையா இருக்கணும், பிரச்சனை வந்தா நீ வா நானும் வரேன், போய் இந்த சமூகத்துல வந்து அதை தீர்த்து வைக்கிறோன்னு பேசுற என்னைய இவனுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு பேசுறானுங்கிறது தான் நமக்கு இதுல வருத்தமே. மிக்க நன்றி. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும், அதாவது வன்னிய மக்கள் மற்றும் பறையர் சமூகம் இரண்டும் எப்படி நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டது எங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.